ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, லாஸ்ட் இயர் என்னோட பேப்பர் கரெக்ஷனுக்கு வந்த ஒரு ஸ்டாஃபு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். தற்போது அவர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் போஸ்டிங் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நேற்று வந்து சிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 12th ஸ்டாஃபுங்க எல்லாத்துக்குமே ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இன்றைக்கி ரெகுலராக கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதனால் இது வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயருக்கு அவருக்கு வந்து தெரியாது நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போஸ்டிங் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியாது. இந்த வருஷம் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து என்கிட்ட பேசும்போதும் சரி, நான் அவர் வந்து ஸ்கூல்லேருந்து கரெக்ஷன் சென்டருக்கு வந்து கூப்பிட்டு போவேன். அந்த வழியில் வரும்போதெல்லாம் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரும் அந்த ஒரு கொஷின் மட்டும்தான் கேட்குறாங்களே தவிர, அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து கிடையாது, சரியாக பண்ணுறது கிடையாது. ஸோ அவர் வந்து பைக்கில் அதிகமாக வரும்போது கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனால் கொஷின் வந்து எதனாச்சும் கேளுங்கண்ணா. ஏன்னா அவர் வந்து அந்த ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பார். எதனாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க, எனக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேளுங்க, இதெல்லாமே உங்களுக்கு எனக்கு வந்து தெரியுதான்னு சொல்லி பார்ப்போம். இன்டீரியராக புதுசாக இருக்கிற மாதிரி எதனாச்சும் வந்து கொஷின்ஸ் வந்து கேளுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் மைண்ட்லேயே இருப்பார். ப்ளஸ்ஸு வந்து எந்தெந்த டாபிக் வந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாமே கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த கண்டினியூ ப்ரிப்ரேஷன் தான். ஏன்னா அவருக்கு வந்து தெரியாது 2026 எக்ஸாம்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு தெரியாது. எல்லாமே ஒரு கொஷின் மார்க்கோடு தான் இருந்தோம், அடுத்த டிஆர்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 2025 அவர் வந்து ப்ரிப்பரேஷன், அதுக்கு முன்னாடி அவர் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஒரு சில காரணங்களால் அவரால் அப்போ வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சக்ஸஸ் பண்ண முடியல. 5 மார்க்கில் போச்சு, 4 மார்க்கில் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த வாட்டி எப்படியாவது நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிடுவோம்னா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ நான் அவர்கிட்ட வந்து சொன்னது, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 மாதம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதாவது எப்பவுமே நமக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மே மந்தில் ஏப்ரலில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடும், சரிங்களா. மே மந்த்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மே நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எக்ஸாம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 மாதத்தில் ஒரு 5 யூனிட் அல்லது 6 யூனிட் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய 4 யூனிட்டை நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும், சரிங்களா. அவர் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டாரு. அவர் பண்ணிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான், சரிங்களா. அதிகமாக ரிவிஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் ஒரு முக்கியமானது என்னென்னா, நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் படிக்காமல் வெயிட் பண்ணாதீங்க, சரிங்களா. எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் நமக்கு வந்து வரலாம். நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து எந்த எக்ஸாம்ஸ் வந்து வரும்னு தெரியல, யூஜிடிஆர்பி வருமா அல்லது பிஜிடிஆர்பி வருமா அப்படிங்கிறது வந்து தெரியல, இந்த மாதிரிலாமே சொல்லுவாங்க. எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறது யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வரும். அட் த சேம் டைம் பிஜிடிஆர்பியுமே வரும். அப்போ நான் பிஜிடிஆர்பி படிக்க வேணாமா அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ பிஜிடிஆர்பியும் கண்டிப்பாக வரும், சரிங்களா. ஏன்னா நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன், பிஜியில் தான் ப்ரொமோஷன் போவாங்க, ஹெச்எம்ஸ்க்கு வந்து அதிகமாக போவாங்க. அதேமாதிரி ரிட்டைர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இது பிஜியில் இருக்கும். ஸோ வேக்கண்ட்டே நிறைய ஸ்கூலில் இருக்குது, நமக்கு கண்கூடாவே தெரியும். எஸ்எம்சியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த டைமிங்கு, சரிங்களா. இப்போ ஏன்னா நிறைய ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. 1 to 9th எல்லாமே ஆனுவல் எக்ஸாம் 16ல் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேப்பர் கரெக்ஷனுமே 20ஓட முடிஞ்சிடும். ஏன்னா எலெக்ஷன் வந்து 23, அதனால் பேப்பர் கரெக்ஷன் டியூட்டி எல்லாமே 20ஓட நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஒரு சில ஸ்கூலில் எங்களுக்கு ஸ்டடி இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வச்சாலுமே நமக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு 12th வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு கிளாஸ் தான் பார்ப்போம். அதே மாதிரி வந்து 10th வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் தான் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் மற்ற டைமில். ஜூனை கம்பேர் பண்ணும்போது
இந்த மே அண்டு ஏப்ரல் சரிங்களா, இது 2 மந்த்தும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமிங்கை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வச்சிங்க. உங்களுடைய சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் போடுங்க இந்த 2 மந்த்துக்காவது சரிங்களா. இப்போ இந்த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு 20 டேஸு ப்ளஸ் வந்து அதில் ஒரு 30 டேஸ்னு வச்சிங்கன்னா இந்த 50 டேஸ்க்காவது நீங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுங்க. இந்த 50 டேஸில் ஒரு 10 டேஸ்க்கு நான் வந்து ஒரு யூனிட்டை படித்தாலுமே நீங்கள் வந்து 5 யூனிட்டை வந்து என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் மினிமம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறோமா அல்லது வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அவருக்கு தெரியாத 2025 நாங்கள் வந்து அந்த பேப்பர் வேல்யூவேஷன்லாம் முடிஞ்சு அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து சொல்லும்போது நான் வந்து பர்டிகுலராக சொல்லும்போது ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் வந்து வரும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக தான் வரணும் பேப்பர் கரெக்ஷனுக்கு. அந்தளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ப்ளஸ் வந்து எங்கள் கூட இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்க எல்லாமே சொன்னாங்க சரிங்களா. அது அவர் வந்து அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டார். அவரோட போஸ்டிங் அதுக்கு எல்லாமே காரணம் உங்களுடைய முயற்சி தான். ஸோ யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு எதனாச்சும் ஒரு டவுட்டு இருந்துச்சு, அது யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி அல்லது பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2 மந்த்து சரிங்களா, இந்த ஏப்ரல் அண்டு மே மந்த்தை கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து வரும், யார் பேச்சையும் கேட்காதீங்க. நெகட்டிவ் தாட்டோட படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு படிப்போம், அடுத்த நாள் வந்து அவங்க சொன்னதே தான் நமக்கு மைண்டில் வரும். இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போடுறதுமே நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்னால தான். நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போட்டு இருந்தாலும் அடுத்து என்ன எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபராக பண்ண போகிறாங்க, அது லேட்டாக தானே வரும் அப்படிங்கிற மாதிரிலாமே. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப கொஞ்சம் நமக்குமே மன வருத்தமாக இருக்குது, ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிக்க தோணும். அதனால் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறதுக்கும், ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா படிப்பு அந்த மாதிரி கிடையாது சரிங்களா. திடீர்னு படித்தா நம்மளுடைய மைண்டில் நிற்காது. அந்த டைமில் நமக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு வந்து ஒர்க்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ ஸோ இப்போலேருந்தே இன்னையிலேருந்தே என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு படிச்சுக்கலாம், இல்லை அடுத்த வாரம் படிச்சுக்கலாம், இல்லை கரெக்ஷன் வந்து 20ஆம் தேதியோட முடியுது அப்போ படிச்சுக்கலாம், எக்ஸாம் 16ஆம் தேதியோட முடியுது அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்காதீங்க. ஸோ இன்றைக்கே ஒரு ஷெடியூலை போட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு 120 டேஸ் ஸ்டடி பிளான், இது எல்லாமே அதில் எத்தனை யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. கண்டிப்பாக நீங்களும் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முயற்சி கரெக்டாக இருந்துச்சு, சரியான பாதையில் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போஸ்டிங் வந்து வாங்க முடியும். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. எதனாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.